ஆசிரியங்கிறது வருவோம். இன்றைக்கு யாரோ அறிவு ஒரு விடயத்தை புரிய வைக்கிறது, ஆனால் அனுபவமே அதை உணர வைக்கிறது. சூப்பர், உண்மையான கதை. துரோணரின் கேள்வியும் அர்ஜுனனின் பதிலும் என்ன பாரதத்துக்கு போட்டார்? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில் வித்தையை பயிற்றுவித்தவர் துரோண ஆச்சரியர். அதான் குரு எல்லாருக்கும். ஒரு நாள் அவர் தனது மாணாக்கர்களின் வில்வித்தையின் ஆற்றலை மதிப்பீடு செய்ய எண்ணினார். அதற்காக ஒரு பெரிய மரத்தின் கிளை உச்சியில் கிளியின் உருவம் ஒன்றை வைத்தார். அம்பையை இது கிளியை விழுத்த வேண்டும். இதுவே தெரியும். அதான் முதலில் துரியோதனன் துரோணர் வினா தொடுக்கிறார். துரியோதனா, உனக்கு மரம் தெரிகிறதா இல்லை கிளை தெரிகிறதா இல்லை இலை? ஆம் சுவாமி. இப்போது நீ உனக்கு மரம் தெரிகிறதா இல்லை கிளை தெரியுதா இல்ல இலை தெரியுதான்னு கேட்டுக்கிறேன். ஆம் சுவாமி, எல்லாம் தெரியுது, எல்லாம் தெரியுது. இப்போது நீ அம்பை எய்யலாம் என்கிற துரோணர். அவ்வளவுதான். துரியோதனன் அம்பு பட்டு இலைக்கும் கொப்பு கீழே விழுந்தது. இலக்கொப்பு தான் விழுந்தது. இலை தான் தெரிஞ்சது. இனி கர்ணா, உனக்கு மரம் தெரிகிறதா? இல்லை. கிளை இல்லை. காய்? ஆம் சுவாமி. இப்போ நீ அம்பு எய்யலாம். அவ்வளவுதான். கர்ணன் அம்பு பட்டு மரத்தில் இருந்த காய் தான் கீழே விழுந்து. இனி அர்ஜுனன் அம்பு எய்கின்ற நேரம். அர்ஜுனா, உனக்கு மரம் தெரிகிறதா? இல்ல சுவாமி. கிளை இல்லை. இலை இல்லை. காய் இல்லை. கிளி இல்லை. அர்ஜுனா, உனக்கு என்னதான் தெரிகிறது? துரோண உரத்துக்கு கேட்கிற. சுவாமி, எனக்கு கிளியின் கழுத்து மட்டும் தெரிகிறது. கழுத்தை தான் அடிக்க சொன்னவர். அப்ப கழுத்து தான் தெரியணும் கட்டிக்காரன்டா, அதை தானே பார்ப்பான். அவ்வளவுதான். அர்ஜுனா, சரி இப்போ நீ அம்பு என்று சொன்னோன்னே அவ்வளவுதான். அர்ஜுனன் அம்பு பட்டு கிளிகளே விழுந்தது. மகாபாரதம் குறித்து நம் மத்தியில் உரையாடப்படுகின்ற மேற்போந்த கதை இப்போது எதற்கு நீங்கள் கேட்கலாம். எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு. ஆம், எது ஒருவரின் இலக்கோ அந்த இலக்கை நோக்கி அவரின் பார்வையும் பயணமும் இருந்தாக வேண்டும். மரத்தில் உள்ள கிளிதான் எங்களின் இலக்கு என்றால் மரம், கிளை, இலை, காய் என எதுவும் நமக்கு தெரியலாகாது. அப்படி கிளையும் இலையும் காயும் தெரியுமா இருந்தால் எங்களின் குவிவு கிளி மீது இருக்க மாட்டாது என்பதைத்தான் மேற்போந்த கதை உணர்த்துகிறது. ஆம், இப்போது நம் தமிழ் அரசியல் தையிட்டி விகாரை பேசுபொருளாகி உள்ளது. தையிட்டி விகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டது என்பது நிறுதிட்டமான உண்மை. அதே நேரம் விகாரை அமையப்பெற்ற காணி தனியாருக்கு சொந்தமானது என்பதிலும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. விகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டது என்பதால் அதனை உடைக்க வேண்டும் என்ற கருத்து சிலரால் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் விகாரையை உடைக்க வேண்டும் என்று நாம் முன்வைக்கின்ற கருத்து தென்பகுதி சிங்கள மக்களிடம் இவ்வாறான கருத்தியலை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி நாம் சிந்தித்தாக வேண்டும். சும்மா அமைதியாக ஊர்றதை விலங்கப்படுத்தி நாங்கள் திருப்பி விட்டுறக்கூடாது அஞ்சல் பக்கம் என்ன. எனவே தையிட்டி விகாரை தொடர்பில் சான்றாண்மை மிக்க நம்மவர்கள் கூடி ஆராய்ந்து வன்மத்தை ஏற்படுத்தாத வகையில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்பாட்டுக்கு வந்தாக வேண்டும். சரியோ? ஏனெனில் எமது தமிழ் மக்களின் இலக்கு தையிட்டி விகாரை அன்று என்பது இங்கு புரிதற்குரியது. இந்த சிப்பிலி விளையாட்டுகள் எல்லாம் சரி வராது. சும்மா அங்கே நோண்டு இது பாரு. இப்போ இங்கே போய் எங்கே வந்து சுற்றி சுழண்டு எங்கே தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இப்போ அரசியலுக்குள்ளே இங்கே எல்லாம் பெறப்போகுது. வில்லங்கமன் விதி விளையாடுதோ சதி விளையாடுதோ தெரியல. இறைவன் விளையாடுறாரோ ஒன்றும் விளங்க இல்லை. இல்லாட்டி நாங்கள் தான் விளையாடுறோம் ஒன்று தெரியல மக்கள் இல்லையோ. இந்த அரசியல் பார்ப்போம் என்ன. விகாரை போய் இங்கே தான் முடிய போகுது. ஒரே பேசு பொருள் என்ன நீ சொல்லுவார். ரெண்டிங்கா போகுது. நாங்கள் போவோம் தையிட்டு விகாரைக்கு இருக்கோம். பார்ப்போம், போய் பார்ப்போமே விடுவாங்களே பார்க்க. அப்போ எடுப்போமே இருக்கோம் ஒருக்கா தையட்டியை பார்ப்போம் இந்த ஜாட்டில் என்ன. அப்போ நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். அங்கே மோட்டர் போட்டு விட்டார்கள் பக்கத்து வீட்டு. நன்றி, வணக்கம்.